சிஎஸ்கே கலீல் அகமதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உமேஷ் யாதவை சைன் பண்ண போகிறாங்களா? எஸ் கைஸ், கலீல் அகமது ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. அவருக்கு பதிலாக இப்போ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் தேவை. ஏன் அந்த பிளேயர் உமேஷ் யாதவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உமேஷ் யாதவை சிஎஸ்கே சைன் பண்ணா அது உண்மையிலேயே ஒரு வர்த்தான சைனிங்காக இருக்குமா? உமேஷ் யாதவ் சிஎஸ்கே ஆடுறதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அண்ட் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அப்படின்னா லைக்கை கொடுத்துருங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பங்காளிங்களுக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சோன்னே இந்த வருஷம் கம்பேக் தான், மாஸ் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தா இந்த நிலைமையில வந்து இருக்காங்க இப்போ. ஆனால் இன்னும் என்ன பிரச்சனைன்னு வந்து தெரிய மாட்டுது கைஸ். இந்தியன் டீமுக்கார பெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த டீமில் இருக்காங்க. பும்ரா இருக்காரு. ஆன் பேப்பரில் டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நம்ம கூட டீம் சரியில்லை அது இதுன்னு சொல்லி 5 மேட்ச்சில் 2 மேட்ச் எப்படியோ வந்து ஜெயிச்சு இப்போ ஒரு ஃபார்முக்கு வந்து நின்றுருக்கோம் அப்படி. ஆனால் இவங்க என்னன்னா கண்டினியூஸாக தோத்துக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதோட சரி. அகைன் இந்த வருஷமும் பஞ்சாப் பயங்கர டேஞ்சரஸாக இருக்குது கைஸ். நம்மள சேப்பாக்கில் அடித்ததும் சரி, இப்போ மும்பையை போய் வான்கடையில் அடித்ததும் சரி. இந்த ஐபிஎல் 2025 to 2026 எந்த ஒரு சேஞ்ச் இல்லாமல் அப்படியே வந்து எல்லாம் கண்டினியூ ஆகுது. அப்புறம் மும்பைக்கு ஷார்துல் தாக்கூர், தீபக் சேர்லாம் ஆடுறத பார்க்குறப்ப எப்படா இந்த டீமை வச்சு தோனி கப் அடிச்சாரு, இவங்க 2 பேரும் எப்படா பவுலிங்கில் அதுவும் மெயின் பவுலர் தான் வச்சு கப் அடிச்சாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. தலையை பத்தி பேசுவோம் அடுத்து என்ன நடக்குது, எப்ப வராரு அப்படின்றத பத்திலாம். பட் அதுக்கு முன்னாடி பங்காளிங்களுக்கு சூன் ஒரு கம்பேக் ஃபேஸ் வந்து வரணும். அப்படி இருக்கக்கூடாது. பார்க்கவே மும்பை இந்தியன்ஸ் மாதிரியே வந்து இல்ல. அதுக்குன்னு சிஎஸ்கே கூட அடுத்த 2 மேட்ச் வருது, நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி எங்களை போட்டு அடிச்சிடாதீங்க. சரி கைஸ், இப்போ நம்ம தலையோட கம்பேக் விஷயத்துக்கு வந்து வருவோம். சிஎஸ்கே தோனியை வச்சு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்களா? தலை இந்த மேட்ச் ஆடுவார், அடுத்த மேட்ச் ஆடுவார்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவரை மேட்சே ஆட வைக்காம இந்த சீசன் அப்படியே தள்ளிடலாம் அப்படின்னு பாக்குறாங்களா? டிக்கெட்ஸை மட்டும் வித்துட்டு இதுதான் சிஎஸ்கே வந்து பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே மேல ஒரு கிரிட்டிசிசம். நீங்க தோனியை கடைசி வரைக்கும் ஆட வைக்க போறது இல்ல, அவர் ஆல்மோஸ்ட் ரிட்டையர்ட் ஆன மாதிரி தான் டீமில் வந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே மேலே நிறையா குற்றச்சாட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதனால் ஃபேன்ஸ்லாம் இவ்வளோ கோவமாக வந்து இந்த மாதிரி சிஎஸ்கே பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மேட்ச்சுக்கு முன்னாடியும் இந்த மேட்ச் தோனி இருப்பார், இந்த மேட்ச் தோனி இருப்பார் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. முக்கியமாக சேப்பாக்கில் நடக்கிற மேட்சஸ் அப்போ லைக் இந்த மேட்ச் வந்து தோனி ஆட வாய்ப்பு இருக்குது, அவர் ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருக்காரு, நாளைக்கு மேட்ச்னா இன்னைக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருக்காரு, இன்னைக்கு ஆடுவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் இல்லை அடுத்த மேட்ச் இருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ கடைசி என்ன அப்டேட் வந்துருந்துச்சு, எஸ்ஆர்ஹெச் மேட்ச் கண்டிப்பா தலை ஆடுறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி தலை வந்து ஹைதராபாத்துக்கு வந்து கிளம்பிட்டாரு. இதுக்கு முன்னாடி குவாஹாத்திக்கும் பெங்களூருக்கும் தலை வந்து டீமோட டிராவல் பண்ணல. பட் இந்த மேட்சுக்கு தலை வந்து கிளம்பிட்டாரு. எஸ், பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. தலை மறுபடியும் கிரிக்கெட் ஆட போறாரு, இல்ல டீமோட இருக்க போறாரு அப்படின்ற மாதிரிலாம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை தோனி வந்து எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து ஆட போகிறது இல்லை, அவர் டீமோட இருப்பார், வேணா டீமோட டக் அவுட்டில் வந்து இருப்பார் மேக்ஸிமம். ஆனால் பிளேயிங் 11 உள்ளேயோ இல்லை இம்பாக்ட் பிளேயராக வந்து ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து இல்லவே இல்லை, டீமோட டக் அவுட்டில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, எஸ்ஆர்ஹெச் மேட்ச் ஆடல, அடுத்து மும்பை மேட்ச்க்குனாச்சும் ஆடுவாரா அப்படின்னு கேட்டால், மும்பை மேட்ச்சுக்கு ஃபுல் ஃபிட்னஸை வந்து அட்டைன் பண்ணிடுவார், ரீச் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி தான் இனிஷியலாக வந்து சொன்னாங்க. எஸ்ஆர்ஹெச் மேட்ச் ஆட மாட்டார், மும்பை ஆடுவார்னு பார்த்தா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மும்பை மேட்சும் ஆட மாட்டாரு, அவர் வந்து 26th அன்னைக்கு சேப்பாக்கில் நடக்க போற ஜிடி மேட்ச் தான் வந்து ஆட இருக்காரு. ஸோ ஜிடிவி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்ல தான் தோனி வந்து பிளேயிங் 11ல் இருக்க சான்சஸ் வந்து இருக்கு. ஃபுல் மேட்ச் ஃபிட்னஸ்க்கு அந்த மேட்ச்ல தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி இப்போ லேட்டஸ்டான அப்டேட் வந்து வந்திருக்கு கைஸ். இந்த மாதிரி மாற்றி வர இந்த டேட்ஸ் எல்லாம் பார்த்து தான் ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப கோவமாயிட்டாங்க. வேணே சிஎஸ்கே வந்து ஸ்கேம் பண்ணுறாங்களா, தோனி ஒரேடியாக விட்டுட்டு போயிட்டா ஃபேன் பேஸ் அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லி வேணும்னே தலையை வந்து கூட இருக்க வச்சுக்கிட்டே அவங்க வந்து அப்படியே இந்த டிரான்சிஷனை வந்து பண்ணுறாங்களா? எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணணும், சொன்ன மாதிரி இருக்கணும்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. கைஸ் வெயிட் பண்ணுங்க, தலை வந்து இந்த மேட்ச் ஆடுவார், அந்த மேட்ச் ஆடுவார் அப்படின்றது எதுவுமே வந்து சிஎஸ்கேவோ தோனியோ வந்து எங்கேயும் வந்து சொல்லலை. இது வந்து வெளியே இருந்து வர இந்த நியூஸ் தான். இந்த மாதிரி ஜெர்னலிஸ்ட் எல்லாருமே வந்து உள்ள இருந்து இன்சைட் இன்ஃபர்மேஷன் எடுத்து வெளியே சொல்கிறாங்க. அவ்வளோதான். அக்யூரேட்டா இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். இன்னும் இவங்க சொல்ற மாதிரி தலை வந்து அந்த இன்ஜுரினால சஃபர் ஆகிட்டு இருக்காரோ என்னமோ, நம்மளுக்கு எதுவுமே வந்து கிளியர் பிக்சர், ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்து கிடையாது. எல்லாமே இந்த மாதிரி சோர்சஸ் வந்து வெளியே சொல்றது தான். ஸ்டார்டிங்ல தலைக்கு இந்த இன்ஜுரி ஆனப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் வந்து மேலே நடக்க போற சேப்பாக்கில் நடக்க போற எம்ஐ மேட்ச்க்கு தான் அவைலபிளா இருப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட் லைக்லி அந்த கேம் தான் டெட்லைன். அதுக்குள்ள ஏதாவது ஒரு கேமுக்கே வந்து தலை வந்து வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கு மேலே வந்து எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ வெயிட் பண்ணுவோம். அண்ட் என்னோட கட் ஃபீலிங் என்ன சொல்லுதுன்னா, தலை வந்து குவாஹாத்திக்கும் வந்து டிராவல் பண்ணல, பெங்களூருக்கும் டிராவல் பண்ணல, பட் ஹைதராபாத்துக்கு டிராவல் பண்ணி போயிருக்காரு அப்படின்னா, நான் சென்னை ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், நீங்க போய் ஆடிட்டு வாங்க எப்பயும் போல அப்படின்ற மாதிரி விட்டுருக்கலாம்ல. பட் தலை டிராவல் பண்றாருன்னா வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ், ஏதாவது ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்கு. நான் எதுவும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுக்க விரும்பல, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.
தலை நெட்ஸில் பயங்கர டச்சில் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ அவரால் ஈஸியாக இன்னும் அந்த டெத் ஓவர்ஸில் வந்து சிக்ஸர்ஸ்லாம் அடிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்க தான் செய்யுது. அதுவும் நம்மளோட ஃபினிஷர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா தலையே வந்து ஆடிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ தலையை இம்பாக்ட் பிளேயராக வந்து யூஸ் பண்ணி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தேவைப்பட்டால் உடனே இறக்கி விடலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அவர் மேலே ஸ்ட்ரெஸ்ஸை போடாமல் சும்மா சின்ன சின்ன ரோல்ஸை வந்து கொடுத்து ருத்து வந்து மேனேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ருத்து எப்படி தலையை வந்து யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தலையை எங்கே கொண்டு வரலாம், யாருக்கு பதிலாக கொண்டு வரலாம் அப்படின்ற ஒப்பீனியன் எல்லாத்தையும் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம கலீல் அகமதோட ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி பார்க்க போகலாம். எஸ், கலீல் அகமது இன்ஜோர்டு, ரூல்ட் அவுட்டு. அவர் வந்து ஐபிஎல் 2026 ஆட மாட்டார். இப்போதைக்கு குவிக்காக ஒரு டெம்பரவரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம ஸ்குவாடில் இருக்க மற்ற பிளேயர்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம் அடுத்தடுத்த மேட்சஸ்க்கு. பட் அது சரியாக போகலை அப்படின்னா சிஎஸ்கே கிட்ட இப்போ ஒரு ஆப்ஷனும் இருக்குது. வேற ஒரு பிளேயரை வெளியே இருந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வர முடியும் கலீல் அகமதுக்கு பதிலாக. ஸோ சிஎஸ்கே இப்போ இருக்க நிலமையில் ரொம்ப லிமிடெட் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸ்பென்சர் ஜான்சனும் இன்னும் வரல. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா ஃபேன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் கலீல் அகமதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உமேஷ் யாதவ் வந்து சிஎஸ்கே சைன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பித்தாங்க. நேற்றுலேருந்து இது வந்து போய்கிட்டு இருக்கு. நான் என்ன நினச்சேன்னா, சரி சும்மா கலாய்க்கிறாங்க போல், நம்ம டீம் வந்து உமேஷ் யாதவ் தான் வந்து சைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி வந்து நினச்சேன். எஸ், ஸ்டார்டிங்கில் நான் நினச்சது கரெக்டு தான். ஃபேன்ஸ் எல்லோரும் வந்து கலாய்க்கிற விதமாக தான் உமேஷ் யாதவ்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. பார்த்தா திடீர்னு நம்ம ஆஷ்னா எங்கே இருந்தோ ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு, இந்த மாதிரி உமேஷ் யாதவை ஏன் சிஎஸ்கே சைன் பண்ணக்கூடாது அப்படின்னு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உமேஷ் யாதவோட 2022 கேகேஆருக்கு அவர் போட்ட பவுலிங் பர்ஃபார்மன்ஸை மார்க் பண்ணி கேகேஆருக்காண்டி 16 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. எக்கனாமி ரேட் வெறும் 7 தான் 2022. ஸோ நல்ல நியூ பால் பவுலர். ஸோ ஏன் சிஎஸ்கே வந்து சைன் பண்ணக்கூடாது உமேஷ் யாதவை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. எஸ், ஃபேரான பாயிண்ட் தான். உமேஷ் யாதவ் ஐபிஎல்ல எல்லாரும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சப்ப 2022 வந்து சூப்பரான ஒரு கம்பேக் வந்து கொடுத்தாரு. பட் அதுக்கப்புறம் எங்கே போனார், என்ன ஆனார் அப்படின்றதே வந்து தெரியல. ஜிடிக்கு வந்து 2024 ஆடினார். 2025 ஐபிஎல் ஆடல, இன்ஜுரி. அதுக்கப்புறம் கிரிக்கெட்டே வந்து அவர் பெருசாக ஆடவே இல்லை. லாஸ்ட்டாக 2025 டிசம்பரில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம் வந்து ஆடி இருக்காரு. 2025 ஃபுல்லாகவே வந்து அவர் வெறும் 3 மேட்ச் மட்டும்தான் ஆடி இருக்கார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டு. அண்ட் 2026 ரீசெண்ட் டைம்ஸில் எந்த ஒரு மேட்சும் ஆடல. அண்ட் உமேஷ் யாதவ் கொஞ்சம் கமெண்ட்ரி பக்கமும் இப்போ வந்து தென்படுறாரு. அங்கங்கே 38 வயசு ஆகுது. அவர் என்ன பவுலிங் டச்சில் இருக்காரு அப்படின்னு கூட தெரியல. எப்படி சிஎஸ்கே பிளைண்டாக வந்து சைன் பண்ண முடியும் உமேஷ் யாதவை? 2022 விச் இஸ் ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் பேக் கைஸ். ஸோ அப்போ அவர் போட்ட அந்த பவுலிங்கை வந்து இப்போ கம்பேர் பண்ணி நல்ல நியூ பால் பவுலர் தான், எல்லாமே ஓகே தான். கலீல் அகமது பதிலாக அவர் அப்போ இருந்த உமேஷ் யாதவாக இருந்தால் கண்டிப்பாக இப்போ நம்ம சைன் பண்ணலாம். ஆனால் இப்போ அவர் என்ன ஃபார்மில் இருக்காரு, என்ன பண்ணுறாரு, எங்கே இருக்காருன்னே வந்து தெரியாத டைமில் வந்து கொண்டு வரது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணலை. அண்ட் கண்டிப்பாக சிஎஸ்கேயோட ரேடாரில் இருக்கவும் வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். உமேஷ் யாதவ் வேறு நியூ பால் பவுலர்ஸ் யாராவது அவைலபிளாக இருந்தால் ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணணும் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு நினச்சா அவங்களுக்கு தான் வந்து போவாங்க. உமேஷ் யாதவுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு சிஎஸ்கே எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் வந்து பார்க்குற மாதிரி தெரியல. அவங்க வந்து இருக்க பிளேயர்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். அண்ட் ஸ்பென்சர் ஜான்சனோட அரைவலுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எதுவும் செட் ஆகலை, ரொம்ப மோசமாக இருக்குது பவுலிங் பவர் பிளே, கலீல் அகமதுலாம் மேனேஜே வந்து பண்ண முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்குள்ளே சிஎஸ்கே வந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கப்புறமும் உமேஷ் யாதவ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரணும்னு நினைக்கிறீங்களா கலீலுக்கு பதிலாக? இல்லை வேறு ஏதாவது பிளேயரை சிஎஸ்கே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னா அந்த பிளேயரோட பேரை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் லைக்கை கொடுத்துருங்க. சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இன்னும் நல்லா பார்க்குறேன். Until signing off, your boy Mugil. Bye guys.